மக்களிடத்தில் இருக்கு. காரணம், கோபப்படுவது வீரத்தின் அடையாளமாகவும் கோபத்தை கட்டுப்படுத்தி மென்மையாக நடந்து கொள்வது கோழைத்தனத்தின் அடையாளமாகவும் சமூகத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு மாற்றமான பார்வையை நமக்கு முன் வைக்கிறாங்க. வீரன் கோழைங்கிறத கோபப்படுறதை வச்சு நீங்க அளவீடு செய்றீங்களா? அல்லாஹ்விடத்தில் இந்த அளவுகோல் கிடையாது. லைஸ ஷதீது பிஸ்ஸுரஆ, அடுத்தவனை அடித்து வீழ்த்துபவன் வீரன் கிடையாது. இன்னம ஷதீது உள்ளது யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப். உண்மையில் வீரன் யார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் உண்மையான வீரன் யார் என்று சொன்னால் யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப், கோபத்தின் போது யார் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ அவன்தான் அல்லாஹ்விடத்தில் உண்மையான வீரன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. மனிதர்களுடைய பார்வைக்கு டோட்டலா வித்தியாசமான ஒரு பார்வையை ரசூலுல்லாஹ் முன் வைக்கிறாங்க பாருங்க. நம்ம கோபப்படுவதை வீரத்தின் அடையாளமாகவும் பொறுத்து கொள்வதை கோழைத்தனத்தின் அடையாளமாகவும் நாம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், நீ கோபப்படாம உன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுதான் வீரத்தின் அடையாளம். அவன் தான் உண்மையான வீரன். அல்லாஹ்விடத்தில் அவன் தான் வீரன் என்று நமக்கு போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெருமையோட பேசக்கூடிய